ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போறோம். ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 13. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, ஜிம்முன் வந்து ஒரு வேள அக்செப்ட் பண்ணியிருப்பான். நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இனிமே அதுக்கு எதுவும் சொல்லாம, நீங்க சொன்ன ஐ லவ் யூ மட்டும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருப்பா. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது, சிரிச்சிட்டு இருந்திருப்பா. அதோட இந்த பார்ட்ட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 13. சொல்லுடி, அர்த்தம் என்ன? எதுக்கு என்ன கட்டி பிடிச்ச? அது ரொம்ப குளிருச்சா? நீங்கள் ரொம்ப வார்மாக இருந்தீங்களா? அதான் கட்டி பிடிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு எந்திச்சி போகிறா. உடனே அவன் பிடிச்சி, இப்போ எனக்கு குளிருது, நீ வார்மாக இருக்க, கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சி பெட்டில் விழுந்து, என்னடி இது நல்லா வார்மாக இருக்கே, நீ ட்ரெஸ்ஸை கழட்டு, இன்னும் வார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்ருக்கா. பயந்துட்டா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? இப்படிலாம் பண்ணக்கூடாது, தள்ளுங்க. நான் பார்க்காததாடி, நான் தானே புருஷனாலும் பெர்மிஷனோட தான் அதெல்லாம் பண்ணணும். நான் உங்களுக்கு பெர்மிஷன்லாம் கொடுக்கல, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அட போடி அப்படின்ட்டு அவன் வேணுக்குனே வானோட ட்ரெஸ்லாம் பிடிச்சி இழுத்துட்ருக்கான். வாயனுமே இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது யாரோ வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம். வாயனுமே என்ன யார் இந்த சைடு யாரும் வரமாட்டாங்களே, யார் கதவை தட்டுறா அப்படின்னு ஜிம்மனை பார்த்துட்ருக்க. ஜிம்மனும் யாரீ தெரியல, இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அவள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா வாயனோட அக்கா தான் நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்து, அக்கா நீயா அப்புன்னு கேட்டு முடிக்கல, கண்ணத்துலேயே பலார்னு ஒன்று இருட்டு. எவ்வளோ தைரியம் தான் என் பாய் ஃப்ரெண்டை மயக்கியிருப்ப. அதான் அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அப்புறம் எதுக்கு திருப்பி நீ அவனை பிடிச்சி இழுத்துட்ருக்க? திருப்பி எதுக்கு அவனை வலையில் விழ வச்சிட்ருக்க? எதுக்கு தலைமுடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு பண்ண அசிங்கமாக இல்லை? உனக்கு என்ன திருப்பி அவன் வேணும்னு கேட்குதா? அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டான்ல, அப்புறம் என்ன உனக்கு? என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வருவியா நீ? தள்ள அவன் எங்க அப்படின்ட்டு வானை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போக, வாயனுக்கா ஒரு செகண்ட் என்னடா நடக்குதுங்க? அவன் ஏன் புருஷன் தானே, இவன் எப்படி கேட்குறா? எனக்கு அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா? இது இது எப்போ ஆச்சு? அதான் முன்னாடி கிழிச்சு போட்டானே பேப்பரை, அது வந்து தண்ணியில் தானே அது மறந்து போச்சு. அப்புறம் எப்படி என் புருஷன் இவளோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? அதான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே, என்ன லவ் பண்ணுறேன் அப்போ எதுக்கு சொன்னான் அப்படின்னு வாயனை அப்படியே கோபமாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே வரா. வந்து பார்த்தா அக்காக்காரி ஜிம்முனை கட்டி பிடிச்சிட்டு கட்டல் மேலே படுத்து கிடக்குறா. எனக்கு இதை பார்த்ததும் அப்படி தான் நெஞ்சே வெடிச்சிருச்சு. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்முனை அப்படியே அவங்க அக்காவை தள்ளி விட்டு, என்ன பிரச்சனை உனக்கு? தான் உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, எதுக்கு திரும்ப நீ பாட்டுக்க வந்து என் பொண்டாட்டி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? ஜிம்மன், ஜஸ்ட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விடு. நான் டைமண்ட் ரிங் கேட்டேன், நீ எனக்கு கோல்ட் ரிங் வாங்கி கொடுத்த, அதனால கோவம் வந்து சண்டை போட்டோம். ஸோ இதுக்காண்டி நீ என்ன பிரேக்கப் பண்ணுறனா அது எந்த வகையில் நியாயம்? லாஜிக்கே இல்லை ஜிம்மன். நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோம், உனக்கு தெரியல ஜிம்மன் அப்படின்னு ஜிம்மன் மேலே கை போட ஜிம்மன் தள்ளி விட்டு, யார் ரீ சொன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? நான் உன்னை லவ்வே பண்ணலையே. எனக்கு பொண்டாட்டி தான் வேணும். பொண்டாட்டி தான் வேணுமா? ஆனால் உனக்கு அவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நான் சொன்னேன். நான் தான் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்தனே, சைன் பண்ணியிருந்தாலே, அப்போ உனக்கும் அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுனால நான் உன் கூட பழக ஆரம்பித்தேன். நீயுமே அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லலையே, இப்போ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எனக்கு இப்போ பிடிக்கல, போ. சும்மா நீ இப்போல்லாம் பண்ணாத, எனக்கு தெரியும் இந்த வாயினெல்லாம் உனக்கு பிடிக்கல, ஜஸ்ட் என்ன ஒன் நைட் ஸ்டாண்டா இருந்துட்டு வா அப்படின்ட்டு அவள் வெளில போய் உட்காந்து சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. வாயனுக்கா சி, என்ன இப்படி கேவலமாக பேசுகிறா? உண்மையாவே என் அக்கா தானா? இவ கூட தானே பிறந்தனா? சை, எனக்கு அருவருப்பாக இருக்குது. இவன் ஒரு அக்கா, இவன் ஒரு புருஷன், அந்த வாச்சிருக்கானுங்க பாரு எனக்குன்னு. இங்கே பாருக்கா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. இன்னும் அவர் லவ் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவர் வீட்டுக்குள்ளேயே நான் விட்டுருக்க மாட்டேன். அது நான் என் புருஷன் இப்படி விட்டு சொல்ல அப்படின்னு மாதிரி முடிச்சுட்டே இருக்கும்போது அவள் எழுந்துச்சு, என்னடி என்ன இந்த புருஷன் விளக்கெண்ண மயிருன்னு பேசிகிட்டு இருக்க? அவன் உனக்கு புருஷனாக இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. இதுக்கடுத்து உனக்கு புருஷனாக இருக்க மாட்டான். அவன் எனக்கு வேணால் புருஷனாக இருப்பான், சரியா? மூட்டு போ. ஆமாம், இது என்ன ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாமே எனக்காண்டி ஜிம்முன்னு வாங்கினதா சொன்னானே, ஆட்டியை போட்டுக்கிட்டியா? வெக்கமா இல்லை? இதெல்லாம் எனக்கு தெரியும், ஜிம்மன் எனக்காண்டி தான் வாங்கியிருப்பான் அப்படின்ட்டு வேகமாக எடுத்துகிட்டு இருக்க. ஜிம்முனா அந்த அக்கா கறி முட்டியை பிடிச்சி இழுத்து, எவ்வளோ தைரியம் தான், நான் என் ஒயனுக்காண்டி வாங்கிட்டு வந்ததை உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி தொட்டுட்ருக்க? வெக்கமா இல்லை உனக்கு? நான் தான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா, நீ வேண்டான்னு? எனக்கு நீ வேண்டாம், எனக்கு இந்த நீராளே என் ஒரிஜினல் பொண்டாட்டி
அவள் தான் வேணும். ஓடி போ. சுமன், அவெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்கிறேன்ல. அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னு கேட்குறேன்ல. ஏய் என்ன ஆறா துள்ளுற? போறியா இல்லை என்ன பண்ணுறது? போ இங்கேருந்து போ அப்படின்ட்டு அவளை பிடிச்சி அப்படியே வீட்டை விட்டு வெளில தள்ளி கதவையெல்லாம் சாத்திட்டான். அவன் டொம்முன்னு கதவை தட்டிகிட்டே இருக்கா. அவன் திறக்கிறதாவே இல்லை. அப்படியே உள்ளே வந்து வானை பார்க்குறான். வான் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா. எதுவுமே பேசலையே. ஜிம்னை பார்க்க கூட இல்லை. மெதுவாக வந்து உட்காந்து ஐயோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வயன் அது வந்துடி. பேசாத ஜிம்மன். தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுறாத. இதுக்கடுத்தும் நீ தான் போய் சொல்ல போறியா என்ன? என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஜிம்மன். நீ எவ்வளோ கேவலமானவனாக இருந்திருக்க. உன் கூட அத்தனை நாள் நான் குடும்பம் நடத்தி உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கல பார்த்தியா? என்ன சொல்லணும்? உன் தம்பி சாவுக்கு நீ அவளை பழி வாங்குறத நினச்சி என்ன தாண்டா பழி வாங்குற? ஏய் வயன், இப்பெல்லாம் இல்லடி, புரிஞ்சுக்கோடி. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. அவளை நான் வந்து எப்படி சொல்கிறது, என் தம்பி அனுபவித்த வழி அவளுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் சரியான பணப்பேயாக இருக்கா. அதனால தான் அதை வச்சு அவளை மடக்கி இதுக்கடுத்து விட்டுட்டு போனால் அவள் என் தம்பி மாதிரி ஃபீல் பண்ணுவா. அப்போ புரியும் என் தம்பியோட வழி அப்படின்றதுக்காண்டி தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி என் மனசில் நீ தாண்டி இருக்க. நீ தாண்டி என் பொண்டாட்டி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வயன். புரிஞ்சுக்கணுமா ஜிம்மன்? ஆமாண்டி, புரிஞ்சுக்கோடி. என்ன புரிஞ்சுக்க சொல்கிற? எனக்கு புரியலை. என்ன புரிஞ்சுக்க சொல்கிற? வரா வந்து நான் அவள் லவ்வரு, என்ன என் லவ்வரை என்கிட்டருந்து பிரிச்சிட்டியா? நீ ஒரு பொம்பளையான்னு என்னை பார்த்து கேட்குறா. டிவோர்ஸ்? நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா? அப்படி தானே விட்ட சொல்லி வச்சுருக்க டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற? எதுக்கு லவ் இல்லை தேவலாம்னு சொன்னேன்? எதுக்கு சொன்ன? உன்ட்ட வந்து கேட்டானா? உன்ட்ட வந்து கேட்டானாடா? நான் பாட்டுக்கு மூடிக்கிட்டு தானே இருக்கேன். ஏதோ 3 மாதம் கழிச்சு இப்போ இவன் மாதிரி வந்து நீ உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, நீ எல்லாம் இருக்க முடியாது, அது ஈத்தனும் பிளா பிளா எவ்வளோ டைலாக் விட்ட. இப்போ பாரு எங்கே வந்து நிற்குதுன்னு. போயிரு ஜிம்மன், போயிரு. இங்கேருந்து போயிரு. என் மூச்சில் முடிக்காத. அவள் கூடயே போயிரு. இல்லை அவ கூட குடும்ப இடத்துல என்ன கருமனாலும் பண்ணு. போயிரு. ஆனா போயிரு ஜிம்மன், போயிரு. ஐயோ இங்கே பாரு, நான் ஒன்றும் அவளை லவ் பண்ணல. புரியுதா இல்லையா? இத்தனை வாட்டி தான் விட்டு சொல்லிட்டே இருக்கிறது. நான் அவளை லவ் பண்ணலை. என்ன போடா, இப்படி தான் சொல்லுவேன். மாற்றி பேசிட்டு போயிரு. என்னால் அவன்கிட்ட பேச முடியாது. நான் பேசுகிற நிலைமையிலும் இல்லை. போயிரு. இங்கே பாரு, நீ என்கிட்ட பேசி தான் ஆகணும். அது என்ன? நான் தான் சொல்கிறானே அவளை நான் லவ் பண்ணலைன்னு. திரும்ப எதுக்கு இதே சொல்லிகிட்ருக்க? இங்கே பாரு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக. அதை நான் நம்புகிறேன். எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. உன்னை தான் நான் கல்யாணமும் பண்ணேன், உன்னை தான் லவ்வும் பண்ணுறேன். கஷ்டப்படுத்திருப்பேன். மன்னிச்சிருதை, மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கடுத்தும் அவட்டே போ, அவ கூட இரு அப்படின்னு பிளாம் பேசிகிட்டு இருந்து வச்சுக்கோயேன். அப்படியே அடித்து கண்ணத்தெல்லாம் உடச்சி எடுத்துருவோம் பார்த்துக்கோ. இருக்கிற கோவத்தில் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். உன்னை ஒழுங்காரு. அப்போ அடிச்சிருவியா? எங்கே அடி பார்ப்போம், அடிரா பாப்பா, அடி பாப்பா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எகிரிட்டு வர. ஜிம்மன் யோசிக்கவே இல்லை. அப்படியே கணத்துல பலான்னு அரைஞ்சிட்டான். வான் அப்படியே கண்ணத்தை பிடிச்சி, எதுக்கு அடிச்சா? நீ தானடி பெரியவ மாதிரி அடி பார்ப்போன்னு அதான் அடித்தேன். இப்போ பார்த்தியா வலிக்குதுல்ல? வலிக்குது ஜிம்மன். ஏன் அடித்தேன்? ஓ என்ன ட்ரிகர் ஆக்காதானா நீ கேட்குறியா? சரி சாரிடி, சாரி, அழுகாத. போ. அடிச்சுட்டு சாரி வேறு கேட்குறியா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓ என்ன அடிச்சிட்டில போயிடு போ. சரிடி, சாரி மன்னிச்சிடு. தேவலாம் அடிச்சிட்டேன், புரியுது. நீ ஏன்டி என்கிட்ட ஓவராக பேசுகிற? எனக்கு கோவம் வரும்னு அடிக்க தான் செய்வேன். தெரிஞ்சுட்டே இப்போ நான் ரெடி பண்ண முடியும். உயிர் ஜிம்மன், உயிர். திரும்ப சாரி கேட்குற, தப்பு பண்ணுற, சாரி கேட்குற. என்னை பார்த்தா உனக்கு என்ன மதர் தெரசா மாதிரி இருக்கா? நீ சாரி கேட்குறப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நானும் மனுஷி தான், எனக்கும் வலிக்கும். சரி அப்படின்ட்டு அப்படியே அவளை பிடிச்சி கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுறான். வாயனா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன என்கிட்ட இப்படி பண்ணிகிட்ருக்க? அப்போ அவள் சொல்லுறது உண்மை தானே அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி விட. அவளைதான் ஜிம்மனுக்கு காண்டாயிருச்சு. அப்படியே வேகமாக அவளை தூக்கிட்டு பெட்டில் போய் விட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் சொல்லிட்டே இருக்கேன்ல இல்லைன்னு.
திரும்ப திரும்ப இப்படி பண்ணாத. நானே 3 மாதம் உன்னை நினச்சி அப்படியே உருகி போயிருக்கேன்டி. என் ஞாபகம் ஃபுல்லாக நீ தான், என் மனசுலையும் நீ தான், என் எண்ணங்கள்லாம் அப்படி நீ தான் கலந்துருக்க. அதனால் நான் உன்னை விட்றதா இல்லை, புரியுதா? என்ன ஆனாலும் சரி, இந்த உலகமே அழிய போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும், நீ தான் வேணும். உனக்கு புரியுது இல்லை புரியல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இப்போ எனக்கு வேணும் நீ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளோட ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு அவகிட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணா. வாயனுமே என்ன பண்ணுற, தள்ளு தள்ளு, இப்படி பண்ணாத, கடிக்காத, போ, வாய் இந்த வாயை அடக்கணும் அப்படின்ட்டு அந்த வாயை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயனுக்குமே ஒரு கட்டத்தில் இவன் பண்ணுறது என்னது அப்படின்னு ஒன்றும் புரியல. ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவள் அக்கா சொல்லியிருப்பாள்ல, என்னடா இவ கூட ஒரு நைட் இருக்கணுமா, இருந்துட்டு வா அப்படின்ட்டு போயிருப்பாள்ல, அதுதான் ஞாபகம் வருது. அதுக்கு தான் தான் கூட இருக்கானோ அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கா. அவளை பெருசாலாம் தடுக்கலை, 2 வாட்டி சப்புன்னு அடித்தா, அவனே கேட்குற மாதிரி இல்லை. அதனால் அவளை விட்டுட்டா. இந்த ஜிம்மன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, என்னடி பார்க்க இவ்வளோ ஹாட்டாக இருக்க, உங்கள் அக்காவோட நீ நல்லா இருக்கடி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை. என்ன சொன்ன? இல்லடி, அவள் பார்க்கத்தான் அழகாக இருக்கா, நான் அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, நீ நல்லா ஸ்ட்ரக்சர் இருக்குடி, அதாண்டி சொன்னேன். தேவையில்லாமல் பேசாத, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. தேவையில்லாமல் அவளை என்னையும் கம்பேர் பண்ணாத, எனக்கு அது பிடிக்காது. சரி, பொறாம பொங்கி எழுகாதடி, கம்மி பண்ணிக்கோ. வாயில் நீ வேற என்னமோ பேசுகிற ஜிம்மன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜிம்மன் இப்படிலாம் நீ பண்ணுறது அப்படின்ட்டு அவள் மறுபடியும் அழுக ஆரம்பிக்க. சரி அழுகாத அப்படின்னு மறுபடியும் அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணுறான். அங்கங்கே டச் பண்ணி அங்கங்கே என்னென்னமோ பண்ணிவிட்டு அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். அவன் எனக்கா செம்ம பெயினாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கா. அவன் சிரிச்சிட்டே, நேடி நெளிஞ்சிட்ருக்க, ஃபர்ஸ்ட் டைமா? ஏன் உனக்கு எனக்கு 3rd டைமா? எனக்கும் ஃபஸ்ட் டைம் தான், நானும் ஜாலியாக இருக்கும்ல, நீ ஏன்டி இப்படி இருக்க? உனக்கு என்ன தெரியும், நீ பாட்டுக்கு அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு தான் வலிக்கும். ஓ வலிக்குதா அப்படின்ட்டு அவன் வேணுக்குனே ஸ்ட்ராங்காக பண்ணா. வானுக்கா அவ்வளோதான் வழியில் கத்துறா. அதனால ஜிம்மில் எதுவும் கண்டுக்காமல் அவளை அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அவளை காம் டவுனும் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு 2 hours கழிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாயன் நல்லா தூங்கிட்டு இருக்க ஜிவன் பக்கத்தில் பார்த்துட்ருக்கான். தூங்குற அவளே பார்த்துட்டு, நான் அழகாக தூங்கிட்டு இருக்காயா, என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான், பார்க்க செம்ம ஃபிகராக இருக்கால அப்படின்னு அவனும் வாயனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்க. அப்படியே மறுநாள் காலையில் விடியுது. வாயன் தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சு பக்கத்தில் ஜிம்மெல்லாம் பார்த்தா இவ்வளோ நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கான். அவளால் மூவ் கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கான். ஜிம்மன் ஜிம்மன் ஏ ஜிம்மன், என்னடி தள்ளு, என்ன நைட்டு பண்ணது பத்தலையா, திரும்ப பண்ணுமா? சரி வா பண்ணுவோம். அதே இல்லை, அப்புறம் கையிடுறா, மேலேருந்து எந்தி, என் சேஸ்லேருந்து ஒரு தலையை எடு, அப்போ தான் என்னால் போக முடியும். நான் ரெஸ்ட் ரூம் போகணும். ஓ முடியாது, எனக்கு தூக்கம் வருது. ஜிம்மன் விளையாடாத, எடு தலையை. சரி அப்படின்னு அவனை அப்படி திரும்பி படுத்துக்கிறான். வாயனுமே எழுந்திரிச்சு மெல்லமாக நடந்து போகிறான். அவளால் சுத்தமாக நடக்க முடியல. அப்படி மெல்ல நடந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா. அவள் ரெஸ்ட் ரூமுக்கு நடந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இருக்கும். ஜிம்மன் அப்படியே தலையில் கை வச்சுட்டு, என்ன வாத்து மாதிரி நடந்து போகிறா, ஏதோ முட்டை போட்ட மாதிரி, முட்டையிட்ட போட போகிறாளா என்ன அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அவன் மெல்ல நடந்து போய் நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே வெளில வரா. அப்போ ஜிம் நெஞ்சு உட்காந்து, உன்னால் கிச்சனுக்கு நடந்து போக முடியுமா, இல்லை நான் அவனை தூக்கிட்டு போவா? நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், இப்போ நான் ஓகே தான், நானே போய்ப்பேன் அப்படின்னு அவள் இப்போ கொஞ்சம் நல்லாவே நடக்கிறா. நடந்தே அப்படியே கிச்சனுக்கு போய் ஜிம்முனுக்கு தான் காஃபி போட்டுட்ருக்கா. ஜிம்முன்னு அப்படி இருந்துச்சு. ஹனி கொஞ்சம் டவல் குட்ரி. யாரை கூப்பிட்றான் ஹனின்னு அப்படின்னு வாயனை அப்படி சுற்றி முற்றி பார்த்து, என்னையா ஹனின்னு கூப்பிட்ட? பின்ன ஹனின்னு யாரை கூப்பிடுவாங்க, பொண்டாட்டி தானே கூப்பிடுவாங்க, நீ தானே பொண்டாட்டி, மூட்டு குட்ரி, பெரிய மாதிரி சீன் போட்டுட்ருப்பா, குடு. மார்னிங் மூச்சியும் பாரு, இந்தா டவலு. தேங்க்ஸ் டார்லிங், நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஹனி என்ன, என்னோடய ட்ரெஸ் எடுத்து வைக்கிறியா? என்னோடய லக்கேஜில் தான் இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்து வைக்கல. ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எனக்கான ட்ரெஸ்ஸை நீயே சூஸ் பண்ணி வை. ஏன் நீயே எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? என்ன ஹனி, புதுசாக என்ன ட்ரெஸ் போடணுன்னு பொண்டாட்டி தானே ஹனி சொல்லுவாங்க, இதண்டியும் பொண்டாட்டி. ஐயா சாமி, நானே எடுத்து வைக்கிறேன், போ. வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி போடா போ. கோப்படாது சொல்லலாம், கோப்படாது அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சிக்கிள்றான். வானம் வலிக்குது, போ. இது மட்டும் மாடி வலிக்குது, நைட்டு அவ்வளோ பண்ணனே, அதெல்லாம் வலிக்கலையா?
வாய மூடிட்டு போ ஜிம்மன். அதெல்லாம் வலிச்சது. போ. வலிச்சதா? ஆ நல்லா இருந்தது. ஏ போ. ஆ போறேன் அப்படின்னு ஜிம்முன்னு அங்கேருந்து டவல் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் வாய் நினச்சி பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அவனோட லக்கேஜ் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவனோட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கான் ஞாபகார்த்தமா. அவன் அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே இவன் சொன்ன மாதிரி நம்ம மேலே பாசலாம் இருக்குமா என்ன? தப்பு கணக்கு போடாதவன் அதுவும் இந்த ஜிம்மன் பையன்லாம் நம்பாத அப்படின்னு அது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அவனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டில் வச்சுட்டு மறுபடியும் வெளில வந்துட்டா. வெளில வந்து அவள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்கும் போது தான் வெளியில் எட்டி பார்க்குறா. பார்த்தா அக்கா காரியோட காரு அங்கே நின்றுட்டுருக்கு. வான் அதை பார்த்து ஷாக் ஆகி இவ கார் என்ன இங்கே நின்றுட்டுருக்கு? இது அவ கார் தானே? ஆமாம், கன்ஃபார்மாக அவ கார் தான். அவ கார் இங்கே என்ன பண்ணுது? சரியில்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பை.